நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அந்த திமுகவை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறத விட அது கடுமையா இவங்களை எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் செயல்பட்டு இருக்காங்க மட்டும் தெளிவா தெரியுது. ஒவ்வொரு இடத்துலையும் தாவேகா சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. நிர்வாகிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போய் மிரட்டுறது. மாப்பிள்ளை வந்து அங்கே இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நிறுத்த சொல்லிடு. நாங்கள் 5 வருஷம் 6 வருஷம் எங்கள் ஆட்சியில் இருந்த, அதாவது எம்எல்ஏ இருந்தவங்க, அவர் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ள அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரியும் திமுக இதை எங்க மேல இன்னும் என்னெல்லாமோ செய்ய போகுதுன்னு தெரியும். அதை நாங்க எதிர்பார்த்து தான் காத்திருக்கோம். மக்களுக்கும் தெளிவா தெரியும் இவங்க திட்டமிட்டு திமுக தமிழக வெற்றி கழகத்தின் மீது இது போல தொடர்ச்சியா ஒரு பொய்யான பரப்புரை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த முறையாவது ஒரு மாற்றம் வந்துட்டு போட்டு, அதாவது வயல் வழியில வேலை செஞ்சுட்டு இருக்க அம்மா சொல்றாங்க, எப்பா விசில் சின்னத்தை நாங்க ஓட்டு போடுறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றங்கிற வார்த்தை ஒரு குக்கிராமம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னா அதற்கான களத்தை எடுத்து தமிழக வெற்றி கழகம். கருத்து கணிப்பை தூக்கி குப்பையில போடுங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது காசு கொடுத்து எழுதப்படுகின்ற கருத்து கணிப்பு, அதுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்காதீங்க. அது எப்படி நம்ம காலில் தூச தொடச்சி போடுற மாதிரி பரப்புரை நீங்க சொன்ன மூளைச்சலவை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு மேஜிக் தமிழகத்துல நடக்குது. அந்த மேஜிக் விஜய் என்கின்ற அந்த மனிதரை முதலமைச்சராக அமர வைக்குது. நீங்க பாருங்க, சென்னையிலே 14 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுது. 14 தொகுதி. அதனாலதான் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ 234 தொகுதிகளுக்கு உண்டான 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. நீங்க சில தொகுதிகள், ஏன் பல தொகுதிகள் கூட போயிருப்பீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் கள நிலவரம் ஸ்மூத்தா இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? எப்படி? இல்ல, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களுக்கு எல்லாமே நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அதனாலதான் குரல் இப்படி இருக்கா? ஆமா, குரல் அதனால கொஞ்சம் இதா இருக்கு. பெரும்பாலான இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். களத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மிக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனைன்னா கட்சி இதில் நான் பிரச்சனை இல்லைன்றேன். அந்த திமுகவை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறத விட அது கடுமையா இவங்களை எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் செயல்பட்டு இருக்காங்க மட்டும் தெளிவா தெரியுது. ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கு. அது எல்லா கட்சிக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதை நம்ம பெருசாக எடுக்கல. பிரச்சாரத்துக்கு போறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பிரச்சார களத்துக்குள்ள ஒரு 2 பேர் 3 பேரை குடிச்சிட்டு உள்ள அனுப்பிடுறாங்க. நம்ம பேசும் பொழுது அந்த 2 பேர் ஏதாவது எதிர்மறையான கருத்துக்களை பேசுறது அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் அங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா தாவேகா போற பிரச்சாரத்துக்கு போற இடத்துல வந்து எதிர்ப்பு பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுபோல பாத்தீங்கன்னா இப்போ தாவேகா சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. நிர்வாகிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போய் மிரட்டுறது. மாப்பிள்ளை வந்து அங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நிறுத்த சொல்லிடு. நாங்க 5 வருஷம் 6 வருஷம் எங்க ஆட்சியில் இருந்த, அதாவது எம்எல்ஏ இருந்தவங்க, அவர் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ள அவரை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவோம். இந்த மிரட்டல்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இதெல்லாம் மீறி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மிக தீவிரமா அந்த களத்தில் நிற்கிறாங்க. நான் பெரும்பாலான தொண்டர்கள்ட்ட பேசும் பொழுது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இந்த முறை நாங்க எங்களுடைய, அதாவது எங்களை அவங்க அழிச்சா கூட கவலை கிடையாது. அழிச்சானா எங்களை அவங்க எந்த திமுக காரங்க எங்களை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டு, ஆனால் இந்த முறை தலைவரை வந்து அரியாசனத்தில் உட்கார வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் எந்த மிரட்டலையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பயணத்தை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும்.
குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதாவது திமுகவுக்கு வந்து பெரிய அச்சம் வந்துருச்சு அப்படிங்கறத. வந்துருச்சா? கண்டிப்பா வந்துருச்சு சார். வரலன்னா நீங்க இப்ப 1000 ரூபாய் எல்லா வீட்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை இல்ல, வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சார். நீங்க பாத்தீங்களா? ஆமா, வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். நான் பார்த்தேன், நான் சாட்சியா இருக்கேன். பார்த்து ஏன் தடுக்கல? தடுக்க முடியாது சார். ஏன்னா நான் வந்து இப்போ போய் நீங்க வாக்கு கொடுக்குறீங்க, நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கோம். நீங்க இப்படி இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில போய் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். விக்கிரவாண்டி தொகுதியில வந்து நாங்க போற எல்லா இடத்துலயும் பெரும்பாலான பெண்கள் இப்பதான்ப்பா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி அதிமுகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 23 கட்சி கூட்டணி உங்கள்கிட்ட இருக்கு. 23 கட்சி கூட்டணி இருந்தும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அந்த வாக்கை விலை பேசிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ விஜய் அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய தாக்கம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு களமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் விஜய் அவர்களுடைய தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மீது வந்து பாட்டில் வீச்சு வந்து நடந்திருக்கு. இதை பத்தி அடுத்த நாள் காலையில அவர் வந்து ஒரு செல்ஃபில எடுத்து ஒரு வீடியோ வந்து போடுறாரு. விஜய் தொகுதியில எனக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காரர்கள் மேலதான் அவருடைய புகார் வந்து இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நான் அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ லியோனி அவங்க மேல வந்து அந்த பாட்டில வீசன்னா நேரடியா வீசி இருக்கலாம். அந்த பாட்டில் வந்து முன்னால இருக்கக்கூடிய அந்த லைட்ல போய் தான் படுது. அப்போ திமுகவை சார்ந்தவர்கள் அதாவது இந்த இடத்துல நம்ம அதாவது எப்படின்னா ஒரு அனுதாபத்தை பெறுவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம். இவருக்கு மேல ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அனுதாபத்தை பெறுவதற்கான ஒரு களம் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நடத்திய ஒரு திட்டமிட்ட நாடகம் அது. நான் வந்து இதுல வந்து மற்ற கட்சிக்காரன் யாருமே இதுல இன்வால்வ்டு அப்படி எரியணும்னு நினைச்சா டைரக்டா அவருக்கு மூஞ்சில எரிஞ்சிட்டு போறான். ஆனா அவர் லைட்ல அவருக்கு பேசிட்டு இருக்க முன்னால போய் லைட்ல படுது. அப்படின்னா திட்டமிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ண பார்த்திருக்காங்க. அந்த டிராமா சக்சஸ் ஆகல. உடனே யார சொல்லலாம்? அப்ப அவங்களுக்கே ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு அடுத்தது, அதாவது அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்க அணி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கறது அவங்க வாயாலே அது ஒத்துருக்காங்க அப்படின்னு. இப்ப எங்க தலைவர் சொன்னாரு, திமுகவா டிவிகேயான்னு. அதே போல அவர் லியோனி சொல்லியிருக்காரு, எனக்கு அச்சுறுத்தல கொடுத்தது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தான. அவங்க எங்களை பார்த்தா பயந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ கருத்து கணிப்புகள்லாம் பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன் சார். அதுல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் 3 கட்சிகளினுடைய விஷயங்கள், அதாவது ரிசல்ட், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், இந்த 3 கட்சியினுடைய ரிசல்ட் வந்து மெயினா இருக்கு. இதுல தாவேகாவுக்கு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஆனா சீட்டு வந்து அதிகபட்சம் 6 சீட்டு கிட்ட சொல்றாங்க, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. இப்ப இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து தாவேகா எப்படியா இருந்தாலும் தோக்க போற ஒரு கட்சி, அதுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிரதானமாக இருக்கக்கூடிய டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய வாக்குகளை வந்து செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்னு சினிமா விமர்சகர் ஒருவர் தன்னுடைய ட்வீட் மூலியமாக வந்து சொல்லியிருக்கார். இப்போது தாவேக்கா எப்படியா இருந்தாலும் ஒரு தோக்க போகிற ஒரு கட்சி, பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் சீட்டு கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியல் ரீதியான ஒரு எண்ணத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்ல வராரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் கருத்து கணிப்புகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாக்குப்பதிவுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஏறக்குறை அப்படிதான் நான் பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா கன்வெர்ட் ஆகாதா? சீட்டா கன்வெர்ட் ஆகும்ல, கருத்து கணிப்பு மட்டும். கருத்து கணிப்பு வந்து அதை உளவியல் ரீதியாக மக்கள் மனசுல வந்து தாவைக்கா வந்து 3 சீட்டு 4 சீட்டு தான்ப்பா கிடைக்குமா, எதுக்கு நம்ம அதுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் சிதைவை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை திமுக எடுத்துக்கிட்டு. இது இப்ப எடுக்கல. நாங்க எப்போ 2024 கட்சி தொடங்கினோமோ அப்பத்துல இருந்தே எங்க மீது வந்து அவங்க அதாவது உளவியல் ரீதியான சிதைவுகளை உருவாக்கிக்கிட்டே தான் வந்தாங்க ஒவ்வொரு காலகட்டம். அதுல எல்லாமே எங்களுடைய தலைவர் ஒரு அமைதியான போக்கை கடைபிடித்து அதுல எல்லாம் வெற்றி பெற்றிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் சொல்றாங்க. அதாவது இப்ப திமுக ஒரு கணக்கு சொல்றேன், திமுகவுக்கு 34%, ஏடிஎம்கேக்கு 28%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 31% அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதிமுகவுக்கு 46 சீட்டு கிடைக்குமா, 28% இருக்கிறவங்களுக்கு. 31% இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு 3 சீட்டு 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம்
அனைத்து ஊடகங்களையும் விலைபேசி வாங்கி அவங்க ஒரு பிரச்சாரத்தை முதல்ல இருந்தே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பும் அதே கோணத்தில் போகக்கூடிய ஒன்று தான். அதான் மக்கள் மனசுல வந்து கடைசி நேரம் வரை, நீங்க இப்ப நான் சொல்றேன், திமுகவுடைய கடைசி அஸ்திவாரம், அதாவது கடைசி அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சிதைப்பதற்கு இன்னைக்கும் நாளைக்கும் அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதை நீங்களே சொல்றதா பார்த்தா இப்ப ரெடியா இருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் திமுக இதை எங்க மேல இன்னும் என்னெல்லாமோ செய்ய போகுதுன்னு தெரியும். அதை நாங்க எதிர்பார்த்து தான் காத்திருக்கோம். மக்களுக்கும் தெளிவா தெரியும் இவங்க திட்டமிட்டு திமுக தமிழக வெற்றி கழகத்தின் மீது இது போல தொடர்ச்சியா ஒரு பொய்யான பரப்புரை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்களும் அதை எதிர்பார்த்து தான் காத்திருக்காங்க. நாங்களே எதிர்பார்த்தோம். கண்டிப்பா இன்னைக்கு அவங்க திமுக கடைசி நிமிடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 23 கட்சி கூட்டணி வச்சு பார்த்தாங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தா நான் வந்து உங்களுக்கு மகளிர் தொகையை தாரேன்னு சொல்லி பணம் போட்டு பார்த்தாங்க. இது எல்லாமே போட்டு பார்த்தும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்போ வேற ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்துடலாம், கரூர்ல பிரச்சனையை கிளப்பி பார்த்தாங்க. எல்லாமே இப்படித்தான் பண்ணி பார்த்தாங்க. அதை வந்து எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இப்போ உள்ள சூழல்ல வந்து மக்கள் வந்து யாரை நம்புறாங்களோ இல்ல, எங்களுடைய தலைவர் விஜயை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் இந்த 2 திமுக, நான் போன இடத்துல நடுத்தர, அதாவது சராசரி மக்கள் பேசினது, 2 கட்சிகளுமே நம்ம தமிழகத்துல வந்து ஆண்டு அவங்க ஒரு குட்டி சோறு ஆக்கிட்டாங்க. இந்த முறையாவது ஒரு மாற்றம் வந்துட்டு போட்டு, அதாவது வயல் வழியில வேலை செஞ்சுட்டு இருக்க அம்மா சொல்றாங்க, எப்பா விசில் சின்னத்தை நாங்க ஓட்டு போடுறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றங்கிற வார்த்தை ஒரு குக்கிராமம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னா அதற்கான களத்தை எடுத்து தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. சாலிடா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குது சார். இது நான் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட நீங்க என்ன கூப்பிடுங்க, ஏன்னா களத்தை வச்சு நான் சொல்றேன். எங்க கருத்து கணிப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கருத்து கணிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது காசு கொடுத்து எழுதப்படுகின்ற கருத்து கணிப்பு, அதுக்கெல்லாம் மரியாதையா கொடுக்காதீங்க. அது எப்படி நம்ம காலில் தூச தொடச்சி போடுற மாதிரி, அதை விட்டுருங்க. இப்போ வந்து களத்துல நாங்க போயிருக்கோம். களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் எங்களுக்கு தெரியும். அங்க மக்கள் எப்படி அந்த எங்களை வரவேற்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நான் குறிப்பிட்ட விக்கிரவாண்டி தொகுதியை சொன்னேன். விக்கிரவாண்டி தொகுதியில அந்த இடைத்தேர்தலில் தான் அந்த அவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்றாங்க. அந்த அன்னியனூர் சிவாங்கிறவரு, அவருக்கு மேல இப்ப வழக்கு 36 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கிட்டதா சிபிஐல ஏதோ விசாரணை, அந்த வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, சரியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 18 மாதத்துக்குள்ளேயே ஒருத்தர் 36 கோடி ரூபாயை லஞ்சமா, அதாவது ஊழல் செய்யறான்னா, இந்த கட்சியில மற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி எழும்பிடுது. ஒட்டுமொத்தமா இது மக்களுக்கே தெரியுது. மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் எங்களுடைய தலைவர் தலைமையில் இங்கு எழுதப்பட இருக்கிறது. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வீற்றிருப்பார். இது மாற்றமே இல்லை. இப்போ இறுதிக்கட்ட பிரச்சாரம் வந்து ஒய்எம்சில நடக்க போகுது. எப்படி, என்ன விஷயங்கள், ஏதாவது கடைசி கட்டம் அப்படிங்கறதுனால ஏதாவது எதிர்பார்க்கலாமா என்ன? இல்ல, எங்க தலைவர் வந்து எதையுமே ஒரு அதிர்ச்சி கொடுப்பார் மற்றவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஒய்எம்சி கூட்டம் கூட பலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம், அது களம் எப்படி இருக்கிறதுன்ட்டு நீங்க ஈவினிங் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பரவலா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ நீங்க ஆளும் கட்சியா வருவோம் அப்படின்ட்டு சொல்றது உங்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்படியாக இருந்தாலும் பிரதானமா பேசப்படக்கூடிய ஒரு கருத்துக்கு நீங்க செவி சாய்க்க மாட்டீங்களா? இல்ல, பிரதானமா யார் பேசுறா? மக்கள் பேசலையே. ஊடகங்கள் நட்டு ஒரு பெண் நிறுவனம் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி ஊடகங்களை வச்சு அவங்க பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு திருமாவளவன் இருக்காருல்ல, தொல் திருமாவளவன், அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த அவங்களுடைய அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி தான் பயணிச்சாங்க. இன்னைக்கு எல்லா கிராமத்திலையுமே அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க 80%. அதனால திமுகவில் போட்டிட்டு இருக்கக்கூடிய மந்திரிமாரு அந்த வாக்கு கிடைக்குன்னுட்டு தொல் திருமாவளவன் எங்க தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுப்பா, எங்க தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுப்பா, ஓட்டெல்லாம் மாறி நிக்குது அப்படின்னு அலறக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுதா மாற்றம் எப்படி எழும்பி இருக்குன்னுட்டு? இதுதான் சொல்றேன். இது வந்து ஊடகம் அவங்க கருத்து கணிப்பை வச்சா அதை வச்சு அதெல்லாம் திட்டமிட்ட ஒரு பரப்புரை. நீங்க சொன்ன மூலச்செலவை பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு மேஜிக் தமிழகத்தில் நடக்குது. அந்த மேஜிக் விஜய் என்கின்ற அந்த மனிதரை முதலமைச்சராக அமர வைக்குது. நீங்க பாருங்க, சென்னையிலே 14 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுது.
14 தொகுதி. அதனாலதான் சென்னையை சுத்தியே ஓடிட்டு இருக்கு திமுகவை சார்ந்தவங்க. சென்னை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க, எங்கேயாவது எப்படியா நம்ம பிரச்சாரம் பண்ணி ஆட்களை எடுத்துறணும்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. வேணா பாருங்க, 14 தொகுதி தமிழக வெற்றி கழகம், 2 தொகுதி தான் அது கொஞ்சம் இழுபறியில வரும். 14 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுது. ஓகே, நீங்க களத்துல பார்த்து ஆச்சரியப்பட்ட மூமெண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்களும் பிரச்சாரங்கள் இப்ப கூட விழுப்புரம் முடிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கீங்க. எப்படி ஆச்சரியப்பட்ட மூமெண்ட்னு ஏதாவது இருக்கா? ஆச்சரியப்பட்ட மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அரசியல் களத்துல நான் நெடுங்காலமா பயணிச்சிருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு மேல நான் அரசியல் களத்துல இருந்தேன். எந்த இடத்துலையுமே எல்லா தலைவர்களும் வரும் பொழுது, ஒரு புதிய கட்சிகள் வரும் பொழுது ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். இப்போ ஐயா விஜயகாந்த் அவங்க வந்த பொழுதும் சரி, ஒவ்வொரு ஆளும் வரும் பொழுது ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் நான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம சிட்டியில தான் இவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. குக்கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ள குடிசையில இருக்கக்கூடிய அம்மா வர வெளியே விசில் விசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் நான் எந்த அரசியல் தளத்திலையும் பார்க்கல. அவ்வளவு ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் எழுப்பியிருக்கு. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சின்னம், இப்போ நம்ம ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறோம், அந்த சின்னம் இப்படி குக்கிராமம் வரை போய் ரீச் ஆயிருக்குங்கிறது ஒரு பெரிய அதிசயம். அதாவது என்னை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கூட அந்த இடத்துல இல்லை. ஆனால் விசில் சின்னத்தை மையப்படுத்திய செய்திகள் அங்கு எடுத்து வைக்கப்படுது. அந்த மக்கள் அதை முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றமா பார்க்கிறேன். அதாவது ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு தலைவனுக்கு இவ்வளவு மக்கள் ஒட்டுமொத்தமா திரண்டு நின்று அந்த தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு களம் உலக வரலாற்றிலே எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில், அதுவும் விஜய் அவர்களுக்குத்தான் இப்படி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதாக எனக்கு தெரியுது. ஓகே, தேர்தலுக்கு பிறகு பல விஷயங்கள் பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.